ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலைலாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, a right way to IT job. Contact 8870767784. தொலைக்காட்சியின் இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் ஜோ அவர்களே. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? சிறப்பா இருக்கேன், நலமா இருக்கேன். கடவுள் வணக்கம் தளத்துக்கு வந்தாலே ஒரு உற்சாகமோட நம்மளுக்கு வந்துடும், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி. அந்த எனர்ஜியோடவே நம்ம இன்றைய நாளுடைய கதையை கேட்கலாமா? ஸோ இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து தந்தை, தாய், அவங்களுடைய பசங்க, அதோட தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, தாத்தா பாட்டி இப்படியெல்லாம் மொத்தமாக பேக்கடாக வாழக்கூடிய ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. ஜாயிண்ட் ஃபேமிலி, எல்லாருமே தாத்தா பாட்டி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மனைவி, அவங்க வந்து அந்த தந்தைக்கு மனைவியும் சரி, அவங்க கணவரும் சரி, அந்த தாத்தா பாட்டியை பெரிய அளவில் என்ன பண்ணுறது, ரெஸ்பெக்ட் பண்ணுறதே கிடையாது. ஏதோ வீட்டில் வந்து வயசான ஒரு டிக்கெட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க கண்டிப்பாக ஒரு சுமையாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை வந்து பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு ஏதோ ஒரு பழைய பாத்திரத்தை, அந்த பாத்திரத்தில் அப்படின்னு வச்சு அதை தான் என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துறாங்க எல்லாத்தையுமே. இப்படி ஒரு நாள் என்ன ஆகி போச்சு, அந்த சாப்பாட்டு பாத்திரம் காணாமல் போயிடுச்சு. அப்போ வீட்டில் ஃபுல்லாக தேடுறாங்க, ஏன்னா தாத்தா பாட்டிக்கு என்ன பண்ணணும், சாப்பாடு கொடுக்கணும். கொடுக்குறப்ப இவங்க எல்லாம் தேடிட்டு எங்கே வச்சிங்க என்னன்னு, இந்த மனைவியும் கணவனும் அந்த தாத்தா பாட்டி வயசான பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, கரிச்சு கொட்டுறாங்க. எங்கே வச்சிங்க, ஏன் இதெல்லாம் உங்களுக்கு பாதகத்தில் இது ஒன்று தான் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிணா போய் சொல்ல, ஏன் திட்டுறீங்க தாத்தா பாட்டி, என்னாச்சு அப்படின்னு. இந்த மாதிரி அவங்க சாப்பிடக்கூடிய பிளேட்டை காணும், எங்கே வச்சாங்க என்னன்னு தெரியல அப்படின்னு திட்டுறாங்க. அதை நான் தான் எடுத்து ஒழிச்சு வச்சாங்க. எதுக்கு, நாளைக்கு உங்களுக்கு வயசாகிறப்ப நானும் உங்களுக்கு அதில் என்ன பண்ணணும், சோறு போடணும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க. அந்த போய் யதார்த்தமாக தான் என்ன பண்ணியிருக்கான் சொல்லி, ரொம்ப குணர்த்தெல்லாம் சொல்லலாம். ஸோ அப்போ வீட்டில் நம்ம என்ன செய்கிறோமோ அதை பார்த்து தான் குழந்தைங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க, திரும்ப செய்வாங்க. ஒரு சிறப்பான கதை. இன்றைய காலகட்டத்துக்கு இது நிறையவே நடந்துட்டு இருக்கு. நிறைய குடும்பங்கள்ல ஒரு அழகான ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நம்ம செய்யக்கூடாதுன்றதை நம்ம கற்றுக்கொள்வோம். இன்றைய நாள் அற்புதமாக தொடங்கும். பாலை தரிசனம் பார்க்கலாம். அற்புதமான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. மழை பெய்தால் தான் இந்த பூமி குளிரும். அதே மாதிரிதான் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் இருந்தாதான் நம்ம மனசு குளிரும் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் நமக்கு கடவுள் வணக்கம் தளம் உணர்த்தி கொண்டே இருக்கின்றது. இன்றைய நாளில் நம்ம என்ன சிந்தனையை சிந்திக்க போறோம்? ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சமுதாயத்தில் நாம காணக்கூடிய பிரச்சனைகள், நிறைய பிரச்சனை நம்ம என்ன பண்றோம், பார்க்குறோம். அந்த பிரச்சனையுடைய தொடக்க புள்ளி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பமாக இருக்கின்றது. ஸோ அப்போ இன்னைக்கு சமுதாயத்தில் காணக்கூடிய பிரச்சனையின் தொடக்க புள்ளி குடும்பம் அப்படின்னா, குடும்பத்திலே அதை சரி செஞ்சுட்டா என்ன ஆயிரும், சமுதாயத்துக்கு வராது. அப்போ அப்படி நாம் குடும்பத்தில் சரி செய்ய வேண்டிய சமுதாய பிரச்சனைகள் என்னென்ன, அதான் எனக்கு என்ன பண்ண போறோம், தெரிஞ்சுக்க போறோம். முதல் விஷயம், குடும்பத்தில் சரி செய்ய வேண்டிய முதல் சமுதாய பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்னைக்கு சமுதாயத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் பாக்குறப்போ சில பேர்லாம் மரியாதை இல்லாமல் என்ன பண்றோம், பேசுறோம். அவங்க வயசுக்கு மரியாதை கொடுக்கறது கிடையாது,
அனுபவத்துக்கு மரியாதை கொடுக்கிறது கொடுக்கறது கிடையாது. கிடையாது. அப்ப இது எங்க இருந்து தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா வீடுகள்ல குடும்பத்துல இருந்து தான் தொடங்கி ஏன் வீட்டுலன்னா அப்பா அம்மாவை மரியாதை எல்லாம் என்ன பண்ணிருக்கலாம், பேசுறது பேசியிருக்கலாம். அதை குழந்தைகள் என்ன பண்ணிருக்கலாம், பார்த்திருக்கலாம். பார்த்திருக்கலாம். அப்படியே பார்த்து இன்னைக்கு வந்து தாத்தா பாட்டி தன்னுடைய தாத்தா வந்து பாட்டியை வந்து எப்படி ட்ரீட் பண்ணாரோ அதை பார்த்து வளர்ந்த நம்மளுடைய அப்பா அது போலதான் அம்மாவை என்ன பண்றாரு, ட்ரீட் பண்றாரு. மேபி கொஞ்சம் அவங்க படிச்சிருக்காங்க, கொஞ்சம் எஜுகேட்டடா இருக்கிறாங்க, கொஞ்சம் வெளி உலகத்தெல்லாம் தெரிஞ்சிருக்காங்க, அந்த ஆண் பெண் சமத்துவத்தை பத்தி எல்லாம் அறிஞ்சிருக்காங்கன்னா அவங்க லைஃப்ல கொஞ்சம் சேஞ்சஸ் என்ன இருக்கும், இருந்திருக்கும். ஏன்னா அப்படியே தாத்தா மாதிரி அந்த அப்பா என்ன பண்ணிருக்க மாட்டார். அவர் செய்த தவறுகளை எல்லாம் எல்லா தவறுகளையும் இல்லாட்டினாலும் மேக்சிமம் தவறுகளை கலைந்து விட்டு என்ன பண்ணிருப்பாரு, அன்பு செலுத்தி இருப்பாரு. அப்ப அப்படிப்பட்ட தந்தையிடம் வளரக்கூடிய ஒரு பையன் ஒரு குழந்தை இருக்குன்னா அப்ப அதை பார்த்து வளரக்கூடிய இன்னும் அதை விட அப்டேட்டடா என்ன பண்ணுவோம், மாறிக்கிட்டு. அப்போ இது போலதான் இந்த மாற்றங்கள் நிகழ சமுதாய மாற்றம் என்பதும் தானாகவே என்ன பண்ணும். சோ அப்போ வீடுகளில் ஒருத்தர் மரியாதையோட நம்ம என்ன பண்ணணும், பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருத்தர் மேல இருக்கக்கூடிய மரியாதை எவ்வளவு கோவம் வந்தாலும் சரி அவதூறான வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. இப்படிப்பட்ட சூழலில் வளரக்கூடிய குழந்தை நாளைக்கு எந்த ஒரு சூழல் இருந்தாலும் சமுதாயத்தில் அதே கெட்ட வார்த்தை என்ன பண்ணாது, பேச மாட்டாங்க, பயன்படுத்தாது, அதற்கு பயன்படுத்தவும் தெரியாது. சோ இதுதான் நாம சமுதாயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை சரி செய்யணும்னா வீட்டில் இருக்கக்கூடிய மரியாதை அனைவருக்கும் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பா அதை நாம் செய்வோம், தொடர்ந்தும் பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீரருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே மக்கள் இனத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே மக்கள் இனத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, தினமொரு திருப்பால் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளுடைய தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் 67. அதனுடைய பல்லவியாக கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றுவர். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய திருப்பாடல் அனைத்து உலக மக்களுக்கான கடவுளுடைய ஆசிரை வழங்கக்கூடிய திருப்பாடலாக அமைந்திருக்கிறது. இந்த திருப்பாடல் நன்றியறிதலையும் ஆசீர்வாதத்தையும் நிறைத்த ஒரு பொது மன்றாட்டாக கருதப்படுகிறது. இது அறுவடை காலத்திற்கு பிறகு ஆலயத்திலே பாடப்பட்டிருக்கலாம் என்பது விவிலிய அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த திருப்பாடல் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கட்டும் என்கிற இந்த ஆசீர்வாதம் இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல, மாறாக உலகெங்கும் கடவுளை அறிய வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமாக இது இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பாடலுடைய முதல் 2 வசனங்கள் கடவுள் தமது முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்று மக்கள் வேண்டுவதாக இருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்னவென்று பார்க்க வேண்டும் என்றால், உலக மக்கள் அனைவருக்கும் இறைவனுடைய வழியை அறிய வேண்டும், எல்லா இனங்களும் அவரது மீட்பை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான். இரண்டாவதாக 4 மற்றும் 5 ஆகிய வசனங்கள் எல்லா நாடுகளுமே மகிழ்ச்சியுடன் இறைவனை புகழ வேண்டும், ஏனென்றால் அவர் நீதியுடன் ஆட்சி செய்கின்றார், அனைத்து மக்களையும் சரிசமமாக வழிநடத்துகிறார். மூன்றாவதாக இறைவசனம் 7 கடவுளுடைய ஆசீர்வாதம் உலகெங்கும் பரவி பூமியின் எல்லைகள் வரை அனைவரும் அவரை அஞ்சி அவரை வழிபட வேண்டும்
என்ற இறுதி வேண்டுதலுடன் முடிவடைகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாலுடைய மிக முக்கியமான 3 செய்திகள். 1, இறைவனுடைய ஆசீர்வாதம் நம்மோடு முடிவடையக்கூடாது. நீங்களும் நானும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் எப்படி பெற்றுக்கொண்டு வேண்டும், எந்த சூழ்நிலையில் பெற்றுக்கொண்டோம், எவ்வாறு கடவுள் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்தார் என்பதை மற்ற மக்களுக்கும் எடுத்துரைக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. இது ஒரு நற்செய்தி பணி, கடவுளுடைய பணி. 2வது கேள்வி, நம்மை ஆசீர்வதிப்பதன் மூலமாக உலகம் இறைவனை அறிய வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டம். நீங்களும் நானும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று நினைத்தால் அது தவறு. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு மிக அடிப்படையான காரணம் நாம் செய்த நன்மைகள் அல்ல, நாம் செய்த புண்ணியங்கள் அல்ல, நம்முடைய நன்மைத்தனங்கள் அல்ல. மாறாக அது முழுக்க முழுக்க கடவுளுடைய அருள் தன்மை, கடவுளுடைய கொடை. 3வதாக, ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இறைவனின் அன்பையும் நீதியையும் உலகிற்கு எடுத்துச் செல்லும் ஒரு சாட்சியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாடல் இந்த இறுதி சிந்தனையின் வழியாக நீங்களும் நானும் கடவுளுக்கு சாட்சியுள்ளவர்களாக வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. நன்றியுள்ளவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது 2 மட்டும் போதாது, மாறாக கடவுளுக்கு சாட்சி சொல்லக்கூடிய மகனாக மகளாக நீங்களும் நானும் மாற வேண்டும், வாழ வேண்டும். அப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ நீங்களும் நானும் தயாரா? இந்த சிந்தனையோடு இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, மக்கள் நடத்தார் உம்மை புகழ்ந்து போற்ற கடவுது என்கிற இந்த திருப்பாடலின் வழியாக இதோ உம்முடைய நன்மைத்தனம் எத்தகையது, உமது பேரன்பு எத்தகையது, உமது பேரிரக்கம் எத்தகையது என்பதை இன்றைய நாளில் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் அனைத்துமே மற்ற மக்கள் அனைவரும் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உம்முடைய திட்டம், திருவுளம், அதுதான் மீட்பிற்கான செயல் என்பதை இந்த திருப்பாடல் வழியாக எங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கின்றீர். எனவே நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அந்த நன்மைத்தனத்தோடு உமது பேரிரக்கம் என்ன, உமது பேரன்பு என்ன என்பதை மற்ற மக்களுக்கும் நாங்கள் அறிவிக்கக்கூடிய கடமையையும் பொறுப்பையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ, சாட்சியுள்ள மக்களாக வாழ எங்களுக்கு அனுதினமும் அருளையும் ஆசிரியம் தாரும். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சிறப்பு. அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சமுதாய பிரச்சனைகள் குடும்பத்திலிருந்தே சரி செய்யப்பட வேண்டும். அடுத்த பிரச்சனை என்ன? புவர் கம்யூனிகேஷன். இது நம்ம குடும்பத்துல பல பேர் என்னதான் நாங்க வேலைக்கு போறோம், இங்க உட்காரதுக்கு நேரம் இல்லை, குழந்தைகிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை, 1008 காரணங்கள் சொன்னாலும் நாளைக்கு அந்த பிள்ளை பெருசாகி வெளியே போயிட்டு அந்த சமுதாயத்தை எதிர்கொள்ளும் பொழுது ஏதோ ஒரு வார்த்தையை அது சொல்லணும்னு ஆசைப்படுறப்ப கூட அதுக்கு அந்த வார்த்தை வெளியே வராது. காரணம் என்ன அப்படின்னா, குடும்பத்துல நம்ம எல்லாருமே உட்காந்து ஒரு தடவையும் அந்த குழந்தைகிட்ட கம்யூனிகேட் பண்ணிருக்க மாட்டோம், பேசியிருக்க மாட்டோம். ஸோ இது அப்படியே பெருசானோன்னா அது அப்படியே தான் தொற்றும். அப்போ நம்ம குடும்பத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உட்காந்து பேசணும், குழந்தைங்க கிட்ட பேசணும். அந்த கம்யூனிகேஷன் அழகா இருந்தாலே போதும், அது பெருசாகும் போது அது ரொம்ப அழகாவே தெரியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பேசாமல் இருப்பதும் பேச அனுமதிக்காமல் இருப்பதும் தான் புவர் கம்யூனிகேஷன்ஸ். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப தப்பு. இன்னைக்கு நம்ம வீடுகளிலே அப்பா அம்மாட்ட ஏதாவது ஒரு விஷயத்த என்னால என்ன பண்ண முடியல, பேச முடியல அப்படின்னா, என்னால வெளியில சமுதாயத்துல எனக்கு விருப்பமான ஒரு விஷயத்த என்ன பண்ண முடியாது, எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல, இது என் மேல திணிக்காதீங்கலாம் என்னால குரல் கொடுக்க முடியாது. அப்போ வீடுகளில் முதல்ல அந்த சுதந்திரம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ண முடியும். தயவு செஞ்சு இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு 30-40 வயசுல யூஸ் பண்ண டச் ஸ்கிரீனா இன்னைக்கு அந்த பிறந்த குழந்தை என்ன பண்ணுது, யூஸ் பண்ணுது. அப்ப அது உங்களோட எவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்குது. அப்ப இன்னைக்கு நீங்க 40-50 வயசுல யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டெக்னாலஜியும் அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து இல்ல 5 வயசுல இருந்து 6 வயசுல இருந்து உங்களுக்கு முன்னாடியே 30 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணுது, அதை பயன்படுத்த கற்றுக்கொள்கிறது. அப்போ உங்களோட எந்த அளவுக்கு அது அட்வான்ஸ் ஆகிருக்குன்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால என் குழந்தைக்கு எதுவும் தெரியலன்னா என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. பேச அனுமதிக்க வேண்டும். வீடுகளில் சுதந்திரமாக பேச அனுமதிக்கின்ற பொழுதுதான் நாளைக்கு அந்த குழந்தை அந்த சமுதாயத்திலும் சுதந்திரமாக பேச முடியும். அப்போ என்னுடைய கருத்தை நான் பகிரங்கமாக சொல்வதற்கும், ஓங்கி உரைக்க சொல்வதற்கும், உண்மையை உரைக்க நான் சொல்வதற்கும் எனக்கு இந்த கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அது சமுதாயத்தில் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னா அது வீட்டில இருந்தே சரி செய்யப்பட ஆரம்பிக்க வேண்டும். அதை தொடங்குவோம், இன்னும் தொடர்ந்தும் பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஆகஸ்ட் 16 புனித ஹங்கேரி ஸ்டீஃபன்.
ஹங்கேரி நாட்டில் குரான் பகுதியில் வாழ்ந்த கிறிஸ்துவினை அறிந்திராத பெற்றோருக்கு கிபி 975 ஆண்டு பிறந்தார் ஸ்டீஃபன். வைக் என்ற இயற்பெயரை கொண்ட இவர் கிறிஸ்துவினை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்று தன் பெயரினை ஸ்டீஃபன் என்று மாற்றிக்கொண்டார். தன் 20 வயதில் பேரரசன் ஹென்ரியின் சகோதரியான ஜிசேலா என்பவரை திருமணம் செய்து கொண்ட இவர் ஹங்கேரி நாடு முழுவதும் மறைமாவட்டங்கள் மற்றும் பங்குகளை உருவாக்க பாடுபட்டார். திருத்தந்தை 2ஆம் சில்வஸ்டரின் அனுமதியுடன் ஹங்கேரியில் எண்ணற்ற ஆலயங்களை கட்டி எழுப்பிய ஸ்டீஃபன் மக்கள் திருவழிபாடுகளில் பங்கேற்க தேவையான அனைத்து வசதிகளையும் செய்தார். கிறிஸ்தவத்திற்கு எதிராக கலகம் ஏற்பட்டபோது அதனை அமைதிப்படுத்திய ஸ்டீஃபன் மக்கள் கிறிஸ்தவ விழுமியங்களை புரிந்து கொண்டு மனம் திரும்ப துணை புரிந்தார். ஆலயங்கள் மற்றும் அருட்பணியாளர்களை மக்களே பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்று கூறிய ஸ்டீஃபன் திருத்தந்தை 2ஆம் சில்வஸ்டர் அவர்களால் கிபி 1001 ஆண்டு ஆகஸ்ட் 17 நாள் ஹங்கேரி நாட்டின் அரசராக உயர்த்தப்பட்டார். கிறிஸ்தவ அரசர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக விளங்கி ஆண்டவரின் பணிகள் அனைத்தும் மக்களுக்கு சேர வேண்டும் என்று உழைத்த ஸ்டீஃபன் கிபி 1038 ஆண்டு ஆகஸ்ட் 15 நாள் விண்ணகம் சென்றார். ஹங்கேரி நாடு முழுவதும் கிறிஸ்தவ நாடாக மாற வேண்டும் என்பதற்காக கடினமாக உழைத்த அரசர் ஸ்டீஃபனை திருத்தந்தை 7ஆம் கிரகோரியார் கிபி 1083 ஆண்டு புனிதராக உயர்த்தி குழந்தைகள் மரணத்திற்கு எதிரான பாதுகாவலராக அறிவித்தார். ஹங்கேரி புனித ஸ்டீஃபன் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் குழந்தைகளுக்கு எதிராக செயல்படுகின்றவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனித பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள் குடும்பத்திலிருந்தே சரி செய்ய வேண்டிய சமுதாய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன பிரச்சனை நம்ம வந்து பேசணும். ஸோ அடுத்ததான் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா சகிப்புத்தன்மையற்ற ஒரு விஷயம் இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் மேலோங்கி இருக்குது. வேற ஒன்றும் வேண்டாம், ஒரு ட்ரெயின்லயோ ஒரு பஸ்லயோ போயிட்டு இருக்கிறோம், இருக்கையில் ஒருத்தர் அப்படி லைட்டா ஒரு கொஞ்சம் கனத்த உருவத்தோட ஒருத்தர் இடிச்சு உட்காந்தாருன்னா நம்மளால என்ன பண்ணலாம், சகிக்க முடியல. என்ன இப்படி இடிச்சுட்டு உட்காருங்கன்னு நம்ம என்ன பண்றோம், சண்டைக்கு போறோம். ஏதோ ஒரு இடத்துல இப்படி நடந்து செல்கிறோ தெரியாம நம்மளை உரசிட்டாலோ இடிச்சிட்டாலோ நம்மளால என்ன பண்ணல, அதை சகித்துக் கொள்ள முடியல. அப்ப அந்த சகிப்பு தன்மையற்ற ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா குடும்பத்திலிருந்தே நாம வளர்த்தெடுக்கப்படுகின்ற பொழுது அந்த மாமா சரியான அவர் முதுகுக்கு முன்னாடி பேசுவார், அவர் அப்படி மோசமான கேரக்டர், இவர் இப்படி, இந்த அத்தை அப்படி, அந்த பெரியப்பா இப்படி, இந்த சித்தி இப்படி, இவங்ககிட்ட எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை பத்தி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த குழந்தை அதுவா பழகி ஒருத்தருடைய கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நாம என்ன பண்ணிருந்தோம், அவங்க கேரக்டர் இப்படிதான் முத்திரை குத்தி சில பேர் என்ன பண்றோம், அடையாளப்படுத்தி விடுகின்றோம். அப்போ இப்படி அடையாளப்படுத்தி வளர்க்கின்ற பொழுது நாளைக்கு இந்த சமுதாயத்திலும் அதே கண்ணோட்டத்தோட பாக்குறப்போ அவங்க கிட்ட சகிப்புத்தன்மை இருக்குமான்னு கேட்டா சகிப்புத்தன்மை இருக்கவே இருக்காது. அப்ப இன்னைக்கு சமுதாயத்துல நான் பார்க்கக்கூடிய ஒருத்தர் லைட்டா எனக்கு உரசிட்டா கூட எனக்கு கோவம் வருது, லைட்டா என்கிட்ட ஒருத்தர் முறைச்சிட்டா கூட எனக்கு வந்து பயங்கரமான கோவம் வருது, ஏதோ என்னுடைய லைட்டா டிஸ்டர்ப் பண்ணிட்டா கூட, ஒரு பைக்ல போயிட்டு திடீர்னு ஒருத்தன் குறுக்க வந்துட்டா கூட எனக்கு பயங்கரமா கோவம் வருது, நான் அசிங்கமா நான் திட்டுறேன் அப்படின்னா காரணம் என் ஃபேமிலியில சின்ன வயசுல இருந்து இந்த சமுதாயம், அதாவது ஒரு திரைப்படத்தை சொல்லுவாங்க, இந்த அதை 3 விதமான அப்பாக்களை காட்டுவாங்க. ஒருத்தர் எல்லாரையும் பழகு, எல்லாரும் ரொம்ப அன்பானவங்க, எல்லாரும் ரொம்ப அழகானவங்க, இந்த உலகம் ரொம்ப அழகானதுன்னு சொல்லி வளர்ப்பாரு. இன்னொரு தந்தையை சொல்லி வளர்ப்பாரு, எவனையும் நம்பாத, நீ மட்டும் உனக்கு தேவை, அதை மட்டும் பார்த்துக்கோ, எவனுங்க அவனுக்கு என்ன பண்ண மாட்டான், உதவிக்கு வர மாட்டான். ஸோ இப்படி வளர்க்கக்கூடிய ஒரு தந்தை இருக்கும். 3வது தந்தை இருக்கிற இடம் இல்லாம இருந்துட்டு போயிடணும்னு சொல்லக்கூடிய ஒரு தந்தை. இது இந்த 2வது தந்தை 3வது தந்தை ரொம்ப ரொம்ப ஆபத்தானவர்கள். அதுல இந்த 3வது ஒருத்தர் இருக்கிறாரு, இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும். நான் சில பேர் சொல்லுவேன் தெரியுமா, நான் பயங்கர நியூட்ரலைஸ்டு, நான் நியூட்ரலா தான் திங்க் பண்ணுவேன், இவங்களுக்கு அவங்களுக்குலாம் நான் என்ன பண்ண மாட்டேன், சாதகமா போக மாட்டேன். அவங்க தான் அந்த உலகத்துல மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணம், டேஞ்சர். ஒண்ணு இந்த பக்கம் இருக்கணும், இல்ல இந்த பக்கம் இருக்கணும். இது ரெண்டுக்கும் நட்ட நடுவாப்புல நான் இருக்கிறேன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப பேராபத்துகளை விளைவிக்கும். அப்போ இப்படியே வளர்க்கக்கூடிய குழந்தை இந்த சமுதாயத்தில் சகிப்புத்தன்மையற்ற ஒரு குழந்தையாக, ஒரு இளைஞனாக, ஒரு இளம்பெண்ணாக என்ன பண்ணும், உருப்பெறும். அப்போ வீடுகள்லயே சகிப்புத்தன்மையை சொல்லி வளர்ப்பதற்கு யாரை பத்தியும் பழகுறதுக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் மென்டாலிட்டியை குழந்தைகளுக்கு என்ன பண்ணாதீங்க, கொடுக்காதீங்க. சிறப்பு. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம்.
நாள் முல்லாவோட கழுதை காணாம போச்சு. ஊரே சேர்ந்து கவலையோட தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா முல்லா மட்டும் சிரிச்சுக்கிட்டே தேடிக்கிட்டு இருந்தாரு. ஊர்க்காரங்க கேட்டாங்க, என்ன முல்லா, கழுதை தொலைஞ்சிருக்கே, நீங்க இவ்வளவு ஜாலியா இருக்கீங்களே? முல்லா சொன்னாரு, தேடுங்கப்பா கிடைச்சிரும். ஒரு நாள் தேடுனாங்க கிடைக்கல, 2 நாள் தேடினாங்க கிடைக்கல, 3ஆவது நாளும் தேடினாங்க கிடைக்கல. ஊர்க்காரங்க எல்லாரும் கவலையில மூழ்கிட்டாங்க. காணாம போனது முல்லாவோட கழுதையாச்சே. ஆனா முல்லாவோ இன்னும் சிரிச்சுக்கிட்டு தான் ஜாலியா இருந்தாரு. அவரும் தேடினாரு. ஒருத்தன் கோபமா கேட்டு விட்டான், உங்களுக்கு அறிவு இருக்கா, உங்க கழுதை காணாம போச்சு, கவலையோட தேடாம இப்படி ஜாலியா கூலா சிரிச்சுக்கிட்டு தேடுறீங்களே? அப்பவும் முல்லா ஜாலியா கூலா சிரிச்சுக்கிட்டே கேட்டாராம், இப்படி, தம்பி, கவலைப்பட்டா கழுதை கிடைச்சிருமா? இல்ல, அப்புறம் எதுக்கு கவலைப்படணும்? அழுதுகிட்டே தேடுறது நல்லதா, சிரிச்சுக்கிட்டே தேடுறது நல்லதா? கேட்டவன் அமைதியா நின்னுட்டான். அந்த நேரம் பார்த்து ஒரு பையன் ஓடி வந்து, முல்லா முல்லா, உங்க கழுதை பக்கத்தூர் ஆத்தங்கர பள்ளத்துல விழுந்து கிடக்கு, அதுல ஜாலியா மேய்ஞ்சிக்கிட்டு கிடக்கு அப்படின்னு சொன்னான். எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அப்ப முல்லா ஜாலியா விடாம சொன்னாராம், பாத்தீங்களாப்பா, அங்க குழிக்குள்ள விழுந்து கிடந்தாலும் ஜாலியா புல்லு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த கழுதை. அதனால் ஏன் கவலைப்பட்டு தேடணும்? எப்படி தேடினாலும் கிடைக்கிற நேரத்துல தானே கிடைக்கும். கவலைப்படுவதனால் எவர் தன் வளர்த்தியிலே ஒரு முழம் கூட்ட முடியும். அது சரி, தொலைஞ்சது கழுதை தானே, அதுக்கு நீ ஏன் நிம்மதியை தொலைக்கணும்? இதுதான் முல்லா சைக்காலஜி. கவலையினால் அல்சர் வரும், அல்சர் வந்தா வயிறை புண்ணாக்கும். எதுக்கு வம்பு? கவலையற்று வாழ்வோமே. அழுதாலும் சிரித்தாலும் நேரங்கிறது போய்கிட்டே தானே இருக்க போகுது. நடந்ததை ஏற்றுக்கொள்வது தோல்வி இல்லை, அது ஒரு நடைமுறை முதிர்ச்சி. வந்த பிரச்சனையை விட நீ ஊதி பெருக்கின பிரச்சனை தான் பெரிதாக இருக்கும். பார்த்து நடந்துக்க. கவலையா இருந்தா பிரச்சனை குறையாது, அமைதியா இருந்தா தீர்வும் தெரியாது. என்னடா இது மனிதருக்கு வந்த சோதனை. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. இந்த சமுதாயத்தில் திருத்தப்பட வேண்டிய சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், அது வீட்டிலிருந்தே சரி செய்யப்பட வேண்டும். அப்படிப்பட்ட விஷயங்கள் என்னென்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன சொல்றேன்? வீட்டில் வளரும் குழந்தைகள் கிட்ட சின்ன சின்ன வேலைகளை குறித்து நம்ம செய்ய சொல்லும் பொழுதுதான் அவங்க அந்த அக்கௌண்டபிலிட்டியா அந்த பொறுப்புடைமையை எடுத்து செய்யும் பொழுதுதான் நாளைக்கு அவங்க அந்த சமுதாயத்துல எதிர்கொள்றப்போ, அதை பாக்குறப்போ, போற வழியிலையோ இல்ல ஏதோ ஒரு இது ஒரு கவர்மெண்ட் அரசோடைய எல்லா சொத்துக்களும் இருக்கு, இது அரசுடைய சொத்து, நம்ம அதை டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பொது அறிவு நமக்கு கிடைக்கும். சின்ன வயசுலயே இது ஏன் குழந்தை, அவன் குழந்தை தானே, அதெல்லாம் செய்ய மாட்டான், அதை நம்மளே செஞ்சுக்கலாம். இல்ல அவன் ஆம்பளை பையன், அதை செய்ய மாட்டான், அதை நம்மளே செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் பொறுப்புகளையும் நம்ம கழித்து விட்டுட்டு பிறகு பெருசானதுக்கு அப்புறமா நம்ம சமுதாயத்துல போய் அவங்க எதிர்கொள்றப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்க மாட்டாங்க. யாரோடைய பொருளோ யாரோ உடைக்கிறாங்க, யாரையோ எரிக்கிறாங்க, நம்ம பாட்டுன்னு போயிட்டு இருப்போம் அப்படின்ற ஒரு சிந்தனை தான் அவங்களுக்கு வருமே தவிர அவங்களுக்குள்ள அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வராது. கண்டிப்பா. எனக்கு ஒரே கேள்வியை நான் நிறைய மனிதர்கள்கிட்ட கேட்டிருக்கேன். வெவ்வேறு விதமான பதில்கள் எனக்கு கிடைச்சிருக்குது. சில டைம் சிக்னல்ல அங்கே நிற்கிறப்போ யாராவது என்ன பண்ணுவாங்கன்னா எச்சி துப்புவாங்க ரோட்ல. எனக்கு செம கடுப்பாகும் அந்த விஷயத்த பாக்குறப்போ. சில நேரம் உங்க வீட்டுலன்னா இப்படி துப்புவீங்களா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க. அப்போ கேட்குறப்போ ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மாதிரியான காம் டைப்பாக இருந்தாங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மூஞ்சி திரும்பவே மாட்டாங்க. நம்ம பக்கத்தில் இல்லாத மாதிரி அவங்க வேற யூனிவர்ஸில் இருக்கிற மாதிரியே தலை இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னா திரும்பாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அசிங்கமாக திட்டினவங்களும் இருக்கிறாங்க. ரொம்ப அசிங்கமாக ஏதாவது வார்த்தைகள் போட்டு கேட்டு நமக்கும் அது பதிலுக்கு கேட்கணும்னு தோணும். சரி, நம்ம எதுக்கு அது சேற்றில் விழுந்த பண்ணி கூட நம்ம ஏன் சண்டை போடணும் அப்படின்னு என்ன பண்ணிக்கோ நான் நினச்சிக்கிட்டு அதுங்க இருந்து இன்னும் சில பேர் அந்த வார்த்தையை காதலே வாங்காத மாதிரி சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டினா வீட்டில் நம்ம வீட்டில் நம்ம துப்புவோமா, நம்ம வீட்டில் நம்ம அசுத்தம் செய்வோமா? நம்ம வீட்டில் ஒரு மின் விளக்கு வேஸ்ட்டாக எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னா, ஐயோ அப்பா கரண்ட் பில் கட்டுறாரு, அப்பா கரண்ட் பில் கட்டும்போது கூட அந்த வலியும் வேதனை நமக்கு தெரியாது. நாம உழைச்சி கரண்ட் பில் கட்டும்போது தான் வீட்டில் ஏன் இவ்வளோ ஃபேன் எக்ஸ்ட்ரா ஓடிட்டு இருக்குது, ஏன் இவ்வளோ கேள்வி கேட்டு அதை சரி செய்வோம். அப்போ இதே விஷயம் தான் பொது இடங்களிலும் எனக்கு வர வேண்டும். என்னுடைய பைக்கை, என்னுடைய காரை நான் என்ன பண்ண மாட்டேன், டேமேஜ் பண்ண மாட்டேன். அப்போ ஒரு பொது பார்க்கிங்ல என் பைக்கை நான் நிறுத்திருக்கிறேன், என் காரை நான் நிறுத்திருக்கிறேன்னா அதை ரிட்டன் வெளியே எடுக்கும்போது மற்றவங்க வண்டியிலையும் என்ன ஆயிடக்கூடாது, ஸ்கிராச்சஸ் போட்டக்கூடாது, டேமேஜ் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த பொறுப்புடைமையெல்லாம் எங்க இருந்து வரும்? வீட்டில இருந்து. அப்போ இன்னைக்கு இல்லாம நான் ஒரு குழந்தை இன்னைக்கு ஒருத்தர் நம்ம பாக்குறோம்னா வீட்டுல என்ன பண்ணல, கண்டித்து திருத்தவில்லை. அப்ப அந்த தப்பு அந்த பையன் மேல கிடையாது, வீட்டுல இருக்கக்கூடிய அவங்க அப்பா அம்மா மேல. சிறப்பு ஜனம் இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். ஓகே. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஜோ, நம்ம வீட்டுல வளர்ற பிள்ளைங்க நாளைக்கு எப்படி வேணாலும் போவாங்க, எப்படி வேணாலும் இருப்பாங்க அப்படின்னு இல்லாம ஒரு ஒழுக்கத்தோடு அவங்க இருக்க வேண்டும் அப்படின்னா இந்த சமுதாயத்தை அவங்க எதிர்த்து போராட வேண்டும்,
ஒரு தனி மனிதனாவே இருக்க வேண்டும், நல்ல ஒரு குழந்தையாக இருக்க வேண்டும் அப்படின்னா குடும்பத்துல இருந்து அவங்களை சரி செய்யணும் அப்படின்றதுதான். அப்போ அதை நம்ம அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும் அந்த குழந்தைங்ககிட்ட? ஸோ அடுத்ததான் நம்ம அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை சரி செய்யணும்னா குடும்பத்துல ஃபர்ஸ்ட் சரி செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேர்மையற்ற தனத்தோடு ஒரு குழந்தை இருக்குதுன்னா அதை நம்ம சரி செய்ய வேண்டும். அப்படின்னா என்ன, நேர்மையான ஒரு விஷயத்தை நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். வெகு அண்மையில் நாங்கள் ஃபேமிலி எல்லாரும் வெளியே ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். போயிருக்கல என்ட்ரி டிக்கெட் அப்படிங்கிறது உண்டு. அப்போ 8 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு என்ன அப்படின்னா முழு கட்டணம் என்ன பண்ணணும் எடுக்கணும். இது எனக்கு அங்கே என்ன ஆகாது தெரியாது. அப்போ அந்த டிக்கெட் கவுண்டர்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கேட்குறாங்க. என் கூட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க வந்திருக்காங்க. அவங்க ஏற்கனவே அந்த இடத்துக்கு போனவங்க. அப்போ அந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க. அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க, அந்த பாப்பாவுக்கு நான் சொல்கிறேன் இத்தனை ஃபுல் டிக்கெட்ஸ், இத்தனை அடல்ட்டு, இத்தனை கிட்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அவங்க இந்த பாப்பாவுக்கு என்ன ஏசுனா, நான் ஃப்ளோவில் என்ன பண்ணிட்டேன், எப்போ உண்மையான வயசு 9 அப்படின்னு என்ன பண்ணிட்டேன் நான் பாப்பாவுக்கு சொல்லியாச்சு. அந்த 9ன்னு சொல்லக்கூடாது, அதே நேரத்தில் பின்னாடி 8 அப்படின்னு சொல்லி இன்னும் 2-3 வாய்ஸ் சேம் எங்கள் ஃபேமிலியிலே என்ன ஆகுது வாய்ஸ் வருது. அப்போ திரும்பி அப்புறம் ஃபுல் டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்தோடனே, ஏன்டா அதெல்லாம் கரெக்டாக சொல்ல மாட்டியா, 8ன்னு சொன்னா பாதி டிக்கெட் தானே, ஒரு 150 ரூபா 200 ரூபாய் என்ன ஒரு வேளை இப்ப நானும் அந்த பொய் சொல்லி இன்னைக்கு சொன்னா குழந்தைகளுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்கிறோம். அப்போ ஓகே இதை குறைச்சு சொல்லிக்கலாம் போல, இது ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா என் அப்பா சொல்றாரு எங்க அம்மா சொல்றாங்க, அப்ப அவங்க சொல்றப்ப தப்பா இருக்க வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு பாடத்தை என்ன பண்ணும் குழந்தைகள் கற்றுக்கணும். ஸோ அப்போ சின்ன சின்ன விஷயத்துல இருந்து ஒரு நேர்மையற்ற தனத்தை நாம தான் என்ன பண்றோம் நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். அப்புறம் நம்ம இந்த சொசைட்டி வளர்ந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த சொசைட்டில எவனுக்குமே நேர்மை இல்லை, வேற ஒன்றும் வேண்டாம். கியூவை நம்மளே பல நேரங்கள் என்ன பண்ணிருப்போம், வயலேட் பண்ணிருப்போம். ஆனா நாம வயலேட் பண்ண முடியாத சூழ்நிலை நிற்கின்றப்ப வேற ஒருத்தர் வயலேட் பண்ணி போறப்ப நம்ம என்ன சொல்லுவோம், அவர் கியூவே ஃபாலோ பண்ண மாட்டேங்க, அவனுக்கு கொஞ்சம் கூட ஒழுக்கமே இல்லை, அவன் கொஞ்சம் நேர்மையே இல்ல, ஏன்னா நம்ம கிட்டே அது என்ன இல்லையே. சோ அப்ப இந்த சமுதாயத்தில் திருத்தப்பட வேண்டும். ஆனால் முதலில் அந்த நேர்மையற்ற தனத்தை நாம குடும்பங்கள்ல இருந்து என்ன பண்ணணும், கலைக்க வேண்டும். நிச்சயமா செய்வோம். தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் மகாலட்சுமி, வாய் மற்றும் முகத்தாடை அறுவை சிகிச்சை நிபுணர், மெரிடியன் ஹாஸ்பிட்டல், கொளத்தூர். இன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டிய பீடியாட்ரிக் டென்டல் கேர் பற்றி பார்க்கலாம். ஸ்மால் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால சைல்டோட ஓரல் ஹெல்த்தை லாங் டேர்ம் மெயின்டைன் பண்ண முடியும். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் டென்டல் விசிட். எல்லா பேரண்ட்ஸும் அவங்க குழந்தைங்களுக்கு பல்வலி வந்ததுக்கப்புறம் தான் டென்டிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க. பட் அது கரெக்ட் இல்லை. The first dental visit has to happen after the first tooth erupts or first birthday-குள்ள ஒரு டென்டிஸ்ட் கிட்ட செக்அப் பண்ணுறது பெஸ்ட். இதனால ப்ராப்ளம்ஸை ஏர்லியாகவே டிடெக்ட் பண்ண முடியும். நம்பர் 2, மில்க் டீத் இம்பார்ட்டண்ட்டாக. நிறையா பேரண்ட்ஸ் இது மில்க் டீத் தானே, இது எப்படியோ விழுந்துற போகுது, ஸோ இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தேவையா டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. அது ஆக்சுவலி ஒரு பிக்கெஸ்ட் மித். ஸோ மில்க் டீத் ஹெல்ப்ஸ் இன் ப்ராப்பர் சூயிங் ஆஃப் ஃபுட், ஸ்பீச் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும், அண்ட் பர்மனன்ட் டீத் கரெக்ட் பொசிஷனில் வர்றதுக்கான ஸ்பேஸை மெயின்டைன் பண்ணும். ஸோ மில்க் டீத்தையும் ஒரு பர்மனன்ட் டீத் மாதிரி கேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்பர் 3, பாட்டில் ஃபீடிங் ஹேபிட். உங்கள் குழந்தைங்க நைட் ஃபுல்லாக மில்க் பாட்டில் வச்சுட்டு தூங்குற ஹேபிட் இருந்ததுன்னா அதை ஸ்டாப் பண்ணணும். பிகாஸ் மில்க் இந்த கம்ஸ் அண்ட் டீத் மேலே செட்டில் ஆகும். ஸோ பாக்டீரியா இதை யூஸ் பண்ணி ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் கிராஜுவலாக டூத் டீகே ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மில்க் ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிக்க வைங்க, ஆர் ஒரு சாஃப்ட் க்ளீன் கிளாத் வச்சு டீத், கம்ஸ் அண்ட் டங்கை க்ளீன் பண்ணுங்க. நம்பர் 4, டூத் ப்ரஷிங். Tooth brushing has to start after the first tooth comes out. 3 years வரைக்கும் ஒரு ரைஸ் கிரெயின் சைஸ் ஃப்ளூரைட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஆஃப்டர் 3 years ஒரு பட்டாணி சைஸ் அளவுக்கு டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். பேரண்ட்ஸோட சூப்பர்விஷனில் ஏர்லி ஸ்டேஜஸ்லேருந்தே ப்ரஷிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ க்ளீனிங் ப்ராப்பராக நடக்கும். நம்பர் 5 இஸ் ஸ்நாக்ஸ். ப்ராப்ளம் ஸ்நாக்ஸுங்கிறத விட எவ்வளோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்டேக்குன்றதும் முக்கியம். டெய்லி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், சாக்லேட்ஸ், சிப்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றப்போ கேவிட்டிக்கான ரிஸ்க் ஜாஸ்தி ஆகுது. ஸ்வீட் சாப்பிட்றதா இருந்தால் அதை மீல் டைமில் சாப்பிட்றது மச் பெட்டர். அண்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ப்ராப்பர் மவுத் ரின்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் 6 இஸ் தம் சக்கிங் ஹேபிட். தம் சக்கிங் ஹேபிட் இஸ் நார்மல் இன் பேபிஸ் பிட்வீன் 2 to 4 years அண்ட் அதை அவங்களே 4 yearsக்குள்ளே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் 4 to 5 years வரைக்கும் அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த ஹேபிட்டை பிரேக் பண்ணணும். பிகாஸ் ஃப்ரண்ட் டீத் ஃபார்வர்டில் மூவ் ஆக ஆரம்பிக்கும் அண்ட் டீத் அலைன்மெண்ட் இஷ்யூஸ் வரும். அண்ட் நம்பர் 7 இஸ் ரெகுலர் டென்டல் செக்அப். குழந்தைங்களுக்கு டீத்தில் பெயின் இல்லைன்னா டென்டிஸ்ட் விசிட் பண்ண தேவையில்லைன்னு இல்லை. 6 months ஒன்ஸ் ஒரு ப்ராப்பர் டென்டல் விசிட் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம்ஸை ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே டிடெக்ட் பண்ணி அதை ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ பேரண்ட்ஸ், பீடியாட்ரிக் டென்டல் கேர்ன்றது ஒரு ப்ராப்பர் ப்ரஷிங் டெக்னிக், குட் ஃபுட் ஹேபிட்ஸ், குட் ஓரல் ஹேபிட்ஸ் அண்ட் ரெகுலர் டென்டல் விசிட்.
இதெல்லாம் சேரும்போது உங்கள் சைல்டுக்கு ஒரு ஹெல்த்தி ஸ்மைல் கிரியேட் ஆகும். தேங்க்யூ. அருமையான நலம் தரும் நேரம் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான மருத்துவ ஆலோசனை கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. இந்த சமுதாயத்தில் திருத்தப்பட வேண்டிய, சரி செய்யப்பட வேண்டிய பிரச்சனைகள். ஆனா அது தொடங்கக்கூடிய இடம் வீடு. அந்த வீட்டிலே அதை சரி செஞ்சுட்டோம்னா அந்த சமுதாயம் தானாகவே திருந்திவிடும். அப்படி வீட்டில் சரி செய்யப்பட வேண்டிய சமுதாய பிரச்சனைகள் என்னென்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன சொல்றாங்க? வீட்டுல இப்ப யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பெரிதா என்ன பண்ணுவோம்? ஓகே, ஒன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம். கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை பார்த்துட்டு வருவோம். இப்படி இருந்தா ஓகே. இதை நம்ம பாக்குற குழந்தைகளும் நாளைக்கு யாருக்காவது ஏதாவது ஒண்ணு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும், அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத கேட்டு செய்யணும் அப்படின்றத கற்றுக்கும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம ஓகே நம்ம போயிட்டு வருவோம், அவங்கள பெருசா நம்ம வந்து கருதாமல் நம்மளுடைய வேலையை நம்ம செஞ்சிருந்தோம் அப்படின்னா இந்த குழந்தை பார்க்கக்கூடிய குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா சொசைட்டில வரப்போ இதே மாதிரிதான் யாருக்காவது விபத்து நேர்ந்திருக்கோ இல்ல அடிபட்டு கீழே இருந்தாங்க அப்படின்னா பார்த்தும் பார்க்காத மாதிரி போகுமே தவிர, கடந்து போகுமே தவிர, அங்க போயிட்டு அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும், ஒரு முதல் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த எண்ணம் வராது. நிச்சயமா எம்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கிறதே கிடையாது. சாலைகள் யாராவது ஒருத்தவங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டா கூட நம்முடைய மனது வந்து அதிகம் எதை எதிர்பார்க்கிறதா இல்லை யார் வந்து ரத்த கலரியா அடிபட்டிருக்கிறான்னு பார்க்கத்தான் என்ன பண்றோம், மனது தேடுகிறது. அப்பாடா இந்த விதத்துல யாருக்கும் எதுவும் அடிபடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது. ஏன்னா அந்த எம்பத்திங்கிற விஷயம் நம்மகிட்ட இல்லாமல் போய்விட்டது. சமீபத்தில் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் வந்துச்சு. அந்த திரைப்படத்தில் ஒரு ஹோட்டல் சேர்ந்து ஒரு சின்ன பையனை போட்டு அடிப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார், அடிச்சு தட்டி கேட்பார். தட்டி கேட்டோன்னே அந்த ஹீரோடைய குழந்தை அந்த அப்பா கிட்ட கேட்கும், அந்த அண்ணன் யாருப்பா உங்களுக்கு தெரிஞ்ச அண்ணனா? இல்லை எனக்கு தெரியாது. தெரியாத ஒருத்தனுக்காகப்பா நீ இவ்வளோ சண்டை போட்ட அப்படின்னு அந்த குழந்தை கேட்கும். ஸோ இந்த உலகத்துல தெரியாதவங்களுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும்ங்கிற ஒரு பாடத்தை என்ன பண்ணுவார், அந்த குழந்தைக்கு அந்த தந்தை கற்றுக் கொடுப்பாரு. பின்னாட்கள் அதே திரைப்படத்துல அப்படிப்பட்ட ஒரு சூழல் வர்றப்போ இந்த குழந்தை அதை மேற்கோள் காட்டி சொல்லும், தெரியாத ஒருத்தவங்க ஆனா நான் என்ன பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிறது. ஸோ அப்போ அதுதான் அப்போ இந்த ஒரு பச்சாபதம் இரக்க குணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வீடுகள்ல இருந்தே ஒருத்தவங்களை அடிபட்டுச்சா அவங்களுக்கு உதவி செய்யணும். இதை நம்ம வீடுகளில் செய்யறதும் சரி, வீடுகள்ல இருந்து நம்ம வெளியே போறப்போ நம்ம குழந்தைகள் முன்னாடி செய்யக்கூடிய இரக்க செயல்களா, உதவி செயல்களா இருக்கிற இதெல்லாம் பார்த்து வளரக்கூடிய குழந்தைகள் நாளைக்கு இந்த சமுதாயத்திலையும் அதே விஷயத்த எந்த ஒரு தயக்கமும் இன்றி என்ன செய்யும். அப்போ அப்படிப்பட்ட சமுதாயம் நல்ல சமுதாயமாக இருக்கும். கற்றுக்கொள்ளும். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறது தொடர்ந்து பேசலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞ்சர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் எண் 62 நாம் இருக்கிறோம். 2ஆம் கருத்தினை இன்று பார்க்கவிருக்கின்றோம். மக்களை இழப்பவர் நன்றி பயன்தூக்கா நாணிலியும் சான்றோர் முன் மன்றில் கொடும்பாடுரைப்பானும் நன்றின்றி வைத்த அடைக்கலம் கொள்வானும் இம்மூவர் எச்சம் இழந்து வாழ்வார். திரிகடுகம் 62. தம் மக்களையெல்லாம் இழந்து வாழ்வார்கள். யார் அவர்கள்? நன்றி கெட்ட தன்மையோடு இருக்கிறவர்கள், பொய் கூறுகிறவர்கள், அடைக்கல பொருட்களை கவர்ந்து கொள்கிறவர்கள். இவர்கள் மூவரும் மக்களை இழந்து வாழ்வார்கள். 2ஆம் கருத்து, சான்றோர் முன்னிலையில் மதிக்கத்தக்க மன்றில் இல், அதாவது ஒரு அவையில், நல் அவையில் அங்கு பொய் சொல்கிறவர்கள். ஆக நயன் மன்றத்தில் பொய் சொல்கிறவர் என்றால் அவ்வளவுதான். பொய் என்பது பல தீமைகளுக்கும் ஊற்றுக்கள். எனவே தான் வள்ளுவர் இவ்வாறு அந்த பொய்யில்லா தன்மையை, வாய்மையை புகழ்ந்து இப்படி பேசுவார். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. மற்ற விளக்கெல்லாம் பெரிய அளவில் விளக்கல்ல, ஆனால் பொய்யா தன்மை, வாய்மை இருக்கிறதே, அதுதான் ஒருவருக்கு, சான்றோருக்கு, நல்லவர்களுக்கு விளக்கு. உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துளெல்லாம் உளன். யார் மக்கள் மனத்தில் இருக்க முடியும்? உள்ளத்தால் பொய் சொல்லாதவர், உண்மையே பேசுகிறவர். எனவே இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற ஒரு உறுதிமொழி, வாய்மையே வெல்லும், பொய்மை அல்ல. ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்து காந்தியடிகள் அந்த வாய்மை, உண்மை அதில் வேரூன்றி நிற்கின்றவராக இருக்கிறார். பிலாத்து போன்றவர்களுக்கு உண்மை பற்றி தெரியாது. உண்மையா அது என்ன என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். இயேசு போன்றவர் உண்மை எடுத்துரைப்பதை என் பணி, இதற்காகத்தான் வந்தேன் என்று சொல்வார்கள். இங்கு மதிக்கத்தக்க சான்றோர் அவையிலே பொய் சொல்கின்ற அந்த மனம் கொண்டவர்கள் மக்களை இழப்பார்கள். தம் மக்களையெல்லாம் இழந்து விடுவார்கள், தன்னந்தனியராக விடப்படுவார்கள். வாய்மைதான் வெல்லும். ஒரு பாடல் ஒன்று இவ்வாறு உண்டு: உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும்.
அப்படி அந்த பாட்டு போகும். ஆக இங்கு உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகமே உன்னிடம் மயங்கும். இங்கு மதுப்புட்டில் கொடுத்து அங்கு மயக்க வைப்பது வேண்டியதில்லை. உண்மையை சொல்லி மக்கள் அப்படியே மயங்கி உன் பின்னர் வருவார்கள். நன்மையை செய்தால் அவர் உன்னை நல்லவர் என்று ஏற்றுக்கொண்டு உன்னை கைகூப்பி தொழுவார்கள், வணங்குவார்கள் என்றெல்லாம் உறுதிபட இங்கு சொல்லுகிறார். அந்த வகையில் இங்கே இந்த உண்மைத்தன்மையை மறந்து மதிக்கத்தக்க சான்றோரவையில் பொய் சொல்கின்ற அந்த நிலையில் நாம் இருந்தோம் என்றால் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் மக்களையே நாம் இழந்து விடுவோம். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் மன்றில். மன்றில் என்றால் என்ன? வாயில் முற்றம். ஆக ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டினுடைய முற்ற பகுதி, அதற்கு பெயர் மன்றில். ஒரு மக்கள் மன்றம் இருக்கிறது, அந்த மன்றத்தினுடைய அந்த முற்பகுதி அது மன்றில். இங்கு நாம் தமிழர்கள் வீட்டு முன்னால் கோலம் போடுகிறார்களே, அந்த மன்றிலில் அந்த கோலம் பொருள் என்ன? வருகிறவர்களை நாங்கள் இதய அன்போடு வரவேற்கிறோம் என்கிற அந்த தன்மை. நம்முடைய உடலுக்கான அந்த மன்றில் என்பது என்ன? நம்முடைய முகம், நம்முடைய கண்கள். இங்கு கள்ளம் கபடற்ற தன்மையிலே இங்கு மற்றவர்களை அரவணைக்கின்ற அந்த தன்மையில் இந்த மன்றில் திகழ வேண்டும். இந்த வகையில் மன்றில் என்கிற அந்த சொல்லை நாம் அடிக்கடி பயன்படுத்தலாம். வாயில் முற்றம். மன்றில் வாங்க அந்த மன்றில் நின்று பேசுவோம் என்றெல்லாம் சொல்வதற்கு முயற்சி எடுக்கலாம். நன்று. எனவே இங்கு பொய்யாது ஒழுகுகின்ற ஆற்றல் மிக்கவர்களாக திகழ்வதற்கு உறுதி ஏற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரிகடுகம் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. குடும்பத்தில், அதாவது சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகளை நம்ம குடும்பத்திலிருந்தே ஃபர்ஸ்ட் தொடங்க வேண்டும், அதை தீர்ப்பதற்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன அப்படின்னா, கோபம், வன்முறை இதெல்லாம் இன்னைக்கு சமுதாயத்தில் என்ன இருக்குது, மேலோங்கி இருக்கிறது. இதனுடைய தொடக்க இடமும் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய குடும்பம் தான். நம்முடைய வீட்டுகள்ல நம்முடைய குழந்தைகள் மற்ற குழந்தைகளோட சண்டை போறப்போ ரொம்ப அக்ரெசிவா, அதாவது கோபம் வரும், அந்த சின்ன சின்ன சண்டைகள் நடக்கும். அதெல்லாம் எல்லா சண்டைகளும் தப்பு, எல்லா கோபமும் தப்புன்னு என்ன பண்ணலாம் சொல்லலாம். சில தேவையில்லாத கோபங்கள், தேவையில்லாத சண்டைகள் எதுன்னு நமக்கு என்ன ஆகும் தெரியும். அப்ப அந்த நேரத்துல குழந்தை என்ன பண்ணணும்? கண்டித்து திருத்த வேண்டும். சின்ன வயசுல நான் ஸ்கூல் படிக்கிறப்ப ஏதாவது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ், யாராவது எனக்கு வந்து பெஞ்சில் சாஞ்சு உட்காரன்னு ஆசையா இருக்கும். மீன்ஸ் என்னால உட்கார முடியாது. அப்போ நான் சாஞ்சு உட்காருவேன். பின்னாடி யாராவது ஒருத்தன் குத்திட்டானா உடனே என்ன பண்றது? தூக்கி போட்டு அடிக்கிறது, கோவம் அடிப்பது. இது நான் வீட்டுக்கு வர முன்னாடி அந்த பேரண்டோட அந்த பையன் என்ன பண்ணிடுவான், வீட்டுக்கு வருவான், என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கும். இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது தெரியல. ஒரு முறை வீட்டுல என் தங்கச்சி என்ன பண்ணிட்டா, அடிச்சிட்டான். அப்ப எங்க அப்பா என்கிட்ட கோவம், இனிமேல் தங்கச்சி மேல கை வச்ச தோலை அப்படின்னு ஒரு மாதிரி மிரட்டுற துணி. அதுக்கப்புறம் நான் யார் மேலே என்ன பண்றது, சண்டைக்கு போறது கிடையாது. ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்மளை அரட்டி உருட்டி மிரட்டி வைக்கிறப்பதான் நாளைக்கு அந்த விஷயம் வெளியே என்ன பண்ண மாட்டோம், நாம செய்ய மாட்டோம். ஸோ அப்போ இந்த சமுதாயம் ரொம்ப கோபத்தோடு உடனே கோபப்படுகிறது, உடனே வன்முறை வெளிப்படுத்துகிறது என்றால் வீடுகள் அதை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணலாம், அதை கட்டுப்படுத்த தவறி விடுகிறோம். அப்போ அதை கரெக்டா சரி செஞ்சுட்டா இந்த சமுதாயத்துல தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் எங்கேயுமே வராது. என் பிள்ளை இதை செஞ்சிருக்க மாட்டான், அந்த தப்பு செஞ்சிருக்கவே மாட்டான் அப்படிலாம் சொல்லிட்டு பல பெற்றோர்கள் சொல்லுவோம். தயவு செஞ்சு அது என்ன தப்பு செஞ்சாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டு அதை சரி செய்ய முற்படுவோம். குழந்தைகளையும் சரி செய்வோம். தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். டிஜிட்டல் அச்சுறுத்தல்கள், ஃபியர் பெய்ட். எச்சரிக்கை, நீங்கள் தினமும் சாப்பிடும் இந்த ஒரு பொருள் மெல்ல மெல்ல உங்களை கொல்லலாம் என்ற செய்தி தொடங்கி ஏதோ ஒரு ரீல் அல்லது ஏதோ ஒரு குறுஞ்செய்தி உங்களை பீதியடைய செய்யும். உங்கள் மனதில் பயத்தை ஏற்படுத்தி உங்களை முடக்கி போடும். அப்படி என்றால் நீங்கள் ஃபியர் பெய்ட் என்னும் டிஜிட்டல் அச்சுறுத்தலுக்கு ஆளாயிருக்கிறீர்கள் என்பது உறுதி. ஃபியர் பெய்ட் அப்படின்னா என்ன? அதனால் ஏற்படும் மனநல விளைவுகள் தான் என்னென்ன? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். கானா நாட்டை உளவு பார்க்கும்படி மோசே சிலரை அனுப்பினார். அவர் அவர்களிடம், நீங்கள் நெகேபுக்கு சென்று அதற்கு அப்பால் மலைநாட்டுக்கு போங்கள். அந்த நாடு எப்படி இருக்கிறது? அங்கு வாழும் மக்கள் வலிமை உள்ளவர்களா, வலிமையற்றவர்களா? அவர்கள் பலரா, சிலரா? அவர்கள் குடியிருக்கும் நாடு வளமையானதா, வளமையற்றதா? அவர்கள் தங்கியிருக்கும் நகர்கள் பாளையங்களா, கோட்டைகளா? அந்த நாடு செல்வம் மிக்கதா, ஏழ்மையானதா? மரங்கள் அங்கு உண்டா, இல்லையா என்று பார்த்து கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அந்நாட்டின் கனிகள் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றும் கூறினார். உளோ பார்த்துவிட்டு வந்தவர்களில் இருவரை தவிர மற்றவர்கள் அந்நாட்டில் வாழும் மக்கள் வலிமை மிக்கவர்கள், நகர்கள் அரண் சூழ்ந்தவை,
மிகப்பெரியவை, நாம் அவர்களை வெற்றி கொள்ள முடியாது என்று அச்சம் ஏற்படுத்தும் தவறான செய்திகளை பரப்பி இஸ்ராயேல் மக்களை சோர்வுறச் செய்தனர். இன்றைய வலை உலகத்திலும் ஏராளமான மனிதர்கள் தவறான மற்றும் அச்சம் வருவிக்கின்ற செய்திகளை ஏராளமாக அள்ளி தெளிக்கின்றார்கள். அச்சத்தையோ அல்லது உடனடி பதற்றத்தையோ தூண்டும் வகையில் வடிவமைக்கப்பட்ட உள்ளடக்கங்களை, அதாவது கண்டென்ட்டை ஃபியர் பெய்ட் என்கின்றனர். அதாவது சமூக ஊடகங்களில் பீதியை ஏற்படுத்தும் தந்திர தூண்டில் என்றும் இதனை சொல்லலாம். இவ்வகை பதிவுகள் பார்வையாளர்களை, நுகர்வோர்களை ஈர்ப்பதற்காக ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது என்று முதலில் பயமுறுத்தும். பின்பு அந்த பயத்தை பயன்படுத்தி கிளிக்குகளை, பார்வைகளை அல்லது கமெண்டுகளை அதிகமாக பெற வேண்டி இந்த தந்திரம் செய்யப்படுகிறது. பெரும்பாலும் இப்பகுதிகளில் சொல்லப்படும் ஆபத்து மிகைப்படுத்தப்பட்டதாகவோ அல்லது தவறான தகவல்களாகவோ இருக்கும். சுருக்கமாக சொன்னால், பயத்தை காட்டி லாபம் பார்ப்பது அல்லது கவனத்தை ஈர்ப்பதுதான் ஃபியர் பெய்ட் பதிவுகளின் நோக்கம். பயமுறுத்தும் தலைப்பை பார்த்தவுடன் உடனே அதை மற்றவர்களுக்கு பகிராதீர்கள். ஒரு 5 நொடிகள் நிதானமாக யோசியுங்கள், இது சரிதானா என்று. இந்த செய்தி எனக்கு உண்மையிலேயே தகவல் தருகிறதா அல்லது என்னை பயமுறுத்தி வீடியோவை பார்க்க வைக்கிறதா என்பதை சோதித்தறியுங்கள். உங்கள் அல்காரிதத்தை மாற்றுங்கள். நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதையே சமூக வலைத்தளங்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் காட்டும். எனவே அச்சத்தை ஏற்படுத்தும் பதிவுகளை தவிர்ப்பது நல்லது. வாட்ஸ்அப் குழுக்களில் யாராவது இது போன்ற செய்திகளை பார்த்தால், இந்த செய்திக்கு முறையான ஆதாரம் இல்லை, தயவு செய்து உறுதிப்படுத்தாமல் மற்றவர்களுக்கு பகிர வேண்டாம் என்று நேரடியாக சொல்லிவிடுங்கள். சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படும் ஃபியர் பெய்ட் என்பது வெறும் தகவல்கள் அல்ல, அவை உங்கள் உணர்ச்சிகளை கையாண்டு லாபம் ஈட்டும் ஒரு வணிக தந்திரம். ஒரு செய்தியை பார்த்தவுடன் பயந்து விடாமல் அதன் பின்னால் இருக்கும் உண்மைத்தன்மையை ஆய்வதே புத்திசாலித்தனம். அதிர்ச்சியான தலைப்புகளை கண்டு பதற்றமடையாமல் நிதானம், அதாவது பேஷியன்ஸ், மற்றும் பகுத்தறிவுடன், அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங்குடன் செயல்பட்டால் இதுபோன்ற போலி அச்சங்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். இணையதளங்களை பயத்துடன் அணுகாமல் விழிப்புணர்வுடன் கையாள்வோம். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய சமுதாயத்தில் திருத்தப்பட வேண்டிய, சரி செய்யப்பட வேண்டிய பிரச்சனைகள், அது வீட்டிலிருந்தே சரி செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் வீடு தான் அதனுடைய தொடக்க இடம். அப்படி வீட்டில் சரி செய்யப்பட வேண்டிய சமுதாய பிரச்சனை அடுத்ததா என்ன? சுயநலம் அப்படின்ற ஒரு காரியம் தான். அந்த சுயநலம்ன்ற ஒரு விஷயம் நம்ம குழந்தைங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து தான் வந்திருக்கும். ஸோ நம்ம ஏதோ ஒரு காரியத்தை அந்த மாதிரி பார்த்துருப்போம், சுயநலத்தோட யோசிச்சிருப்போம். அவங்களும் அதே மாதிரி தான் அதை பின்பற்றிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு இது வேணும் அப்படின்றத, எனக்கு விருப்பப்பட்ட ஒன்றை நான் சுயநலத்தோட அது மற்றவங்களுக்கு பகிராமல். இப்போ ஒரு வீட்டில் 2 குழந்தைங்க இருக்காங்க, 3 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, ஒரு சாக்லேட் வாங்கி தரோம்னா அதை ஷேர் பண்ணிக்கோங்கன்னா, அது இல்லை எனக்கு மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்றப்போ, இல்லை அதை பகிர வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் பெற்றோர்களுடைய கடமை. சரி, அவன் ரொம்ப அடம் பிடிக்கிறான், அவன் ரொம்ப அழறான், சரி எடுத்துக்கடா அப்படின்னு சொல்றப்போ அந்த இடத்தில் நம்ம அவனுக்கு சுயநலத்தை கற்றுக் கொடுக்கிறோம். அப்போ அதே தான் சமுதாயத்தில் அவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு காரியத்தை சாதிச்சுக்கணும் அப்படின்றப்போ அவன் சுயநலத்தோட தான் யோசிப்பானே தவிர பொது நலத்தோட யோசிச்சு இது மற்றவர்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்க கூட மாட்டான். கண்டிப்பா இது அவ்வளவு பெரிய பிரச்சனை கேட்டா நிச்சயமாக பெரிய பிரச்சனை தான். ஏன்னா நம்ம பெரும்பாலான வீடுகள் என்னன்னா, தங்கச்சி அழுதுருவா, தங்கச்சி அழுகிறா, தம்பி அழுகிறான். ஸோ அப்படி இந்த இளைய குழந்தைகளுக்காக இவங்க இப்படி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி மூத்த குழந்தைகள் என்ன பண்றது, தியாகம் செய்ய கற்றுக் கொடுப்பாங்க. அந்த மூத்த குழந்தைகள் பல நேரங்கள் நிறைய தியாகங்கள் என்ன பண்றதுல பேசப்படுவதில்லை. அது வரைக்கும் தாயோடைய மடியில உரிமையா படுத்திருந்த குழந்தை, அந்த இளைய சின்ன குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த தாயின் மடியில் உரிமையாக படுக்கக்கூடியது, தாயின் பக்கத்துல உரிமையாக படுத்திருந்த இடத்தையும் விட்டு கொடுக்கறதுல இருந்து அதோடைய தியாகம் என்ன ஆகுது, தொடங்க ஆரம்பிக்குது. ஆனா அதை பத்தி நம்ம யாரும் பெருசா கண்டுக்கிறதே இல்லை. இப்ப இது போல நம்ம வளர்த்து எடுக்கப்படும். அதனால எல்லா இளைய குழந்தைகளும் மோசம் அப்படின்னு என்ன பண்ணலாம் சொல்ல, சில நேரங்கள் அப்படி வயசு வயசா மாறியும் இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம வீடுகளை நம்ம எல்லாம் கவனிச்சிருப்போம். ஏதாவது ஒரு குழந்தை அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அப்படின்னு சொல்லி அப்பா இருக்கிறப்ப கேட்டா அப்பா அப்படின்னு பதில் சொல்லும், அம்மா இருக்கிறப்ப கேட்டா அம்மான்னு பதில் சொல்லும், தாத்தா பாட்டி இருக்கிறப்ப கேட்டா யாரு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்றாற் போல ஒரு சில பதில்கள் என்ன பண்ணும் சில குழந்தைகள் கொடுக்கும். உடனே நம்ம என்ன சொல்லச்சா, இதுக்கு விவரமான குழந்தை, ஈஸியா என்ன பண்ணும், பழச்சுக்கும், இந்த குழந்தை ரொம்ப அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், அதை பெருமைப்படுத்துகிறோம். அந்த ஒரு விஷயத்தை அது பண்ணக்கூடிய தப்பான விஷயம். ஆனா அதை என்ன பண்றோம், நம்ம பெருமையா சொல்றோம். சில நேரங்கள் ஏதோ ஒரு காரியம் சாதிப்பதற்காக ஒவ்வொருத்தருக்கு ஏற்றாற் போல சார்ந்து பேசக்கூடிய குழந்தைகள் எல்லாம் என்ன பண்றோம், நம்ம பெருமையா தூக்கி வச்சு சொல்றோம், இந்த குழந்தை எவ்வளவு இந்த வயசுல பாரு என்ன விவரமா பேசுதுன்னு நினைக்கிறீங்க. அதுதான் சுயநலத்தின் தொடக்க இடம். அங்க ரசிக்கிறீங்களா, சந்தோஷம், என் குழந்தை எப்படி பதில் சொல்லுது, நான் ரசிக்கிறேன். ஆனா
அதை திருத்த வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு என்ன இருக்குது அங்க இருக்குது. இது நீ சொல்றது சந்தோஷம், கேட்க நல்லா இருக்குது. சின்ன வயசுல குழந்தைகள் எது செஞ்சாலும் என்ன இருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு மேல அந்த குழந்தைகள் அதே விஷயத்தை செஞ்சுச்சுன்னா அது என்ன பண்ணும், இரிட்டேஷன் என்ன பண்ணும், ஏற்படுத்தும். அப்போ அதை அங்கேயே திருத்தி விடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இந்த சுயநலத்தின் பிறப்பிடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய குடும்பம் தான். அங்கே அதை சரி செய்கின்ற பொழுது இந்த சமுதாயமும் ஒரு சுயநலமற்ற சமுதாயமாக உருவாகும். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றம். இந்த பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் இப்போ நம்ம இந்த பதிவை பார்க்குற கடலோரத்தில் இருக்கவங்க, நடு தமிழ்நாட்டில் இருக்கவங்க, மலைப்பகுதியில் இருக்கவங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அதோடைய தாக்கத்தை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இது பல காலமாக சொன்னாங்க. இன்னும் சொல்லப்போனால் 1997 இதே மாதிரி ஒரு நிலை இருந்ததுங்க. 2013, 15 அந்த காலத்தில் இந்த நிலை இருந்தது. திருப்பியும் இந்த நிலை இப்போ வந்திருக்க நிலை இருக்குங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பசிபிக் பெருங்கடல், நம்மளுடைய இந்திய பெருங்கடல் மாதிரி பசிபிக் பெருங்கடல், அதன் மேலே இருக்கக்கூடிய வெப்பநிலை வந்து ஒரு 2 டிகிரி கூடுனது. அப்படி கூடுனா என்னாகும்? ஏன்னா அது ஒரு பெரிய கடல். பெரிய கடலோட மேலே இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து 2 டிகிரி கூடும்போது அங்கேருந்து தாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அல்லது இந்தியாவுக்கு வர வேண்டிய மேகங்கள் அல்லது காற்று அங்கேருந்து தான் உருவாகிறது. அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு குளுமையாக இருக்குது, ஒரு வெப்பமாக இருக்குது. வெப்பமாக இருக்கிற இடத்த நோக்கி குளிர்ந்த காற்று போகும். வெப்பமாக இருக்கிற இடத்த நோக்கி குளிர்ந்த காற்று போகும். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு இந்த கோடை காலத்தில் அளவுக்கு அதிகமான வெப்பம் இருந்தது. அப்போ என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, இந்த வெப்பத்தோட சித்திரை 1க்கு அப்புறம் வெப்பத்தோட தாக்கத்தை சரி பண்ண, அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூட்டை சரி பண்ண ஒரு இடத்துலேருந்து குளிர்ந்த காற்று வரும். அதான் நமக்கு கோடை மழை பெய்யும். ஆனால் இந்த வருஷம் பெய்யலை. ஏன்னா அந்த காற்று உருவாகலை. இதுதான் நம்மளுடைய கோடை காலத்தோட நிலைமை. இது எப்படி இருக்கும்? பொதுவாக நமக்கு வந்து முதல் கோடை அப்படிங்கிறது ஏப்ரல், மே, ஜூனுங்க. ஜூலையில் மழை பெய்யுங்க. அடுத்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இது 2ஆம் கோடை அப்படிம்பாங்க. 2ஆம் கோடை. ஒவ்வொரு வருஷமுமே இது நடக்கும். ஆனால் இந்த வருஷம் என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க பருவநிலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிற விதத்தின்படி பார்த்தா சற்று வெப்பநிலை அதிகமாக இருக்கும், அல்லது வெப்பநிலை குறையாது. என்ன அளவில் இருக்கோ அதில் குறையாது, ஒரே அளவில் இருக்கும். இரவு நேர வெப்பநிலையும் கூடும். அப்போ இப்படி இருக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், வந்து குடிக்கிற தண்ணீர் வந்து பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய நீர் தாங்கிகளில் குறைய வாய்ப்பு இருக்குது. பூமிக்குள்ளே நம்ம ஊற்றுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஊற்றில் தான் தண்ணி இருக்கும். இப்போ எல்லோரும் உறிஞ்ச ஏதோ ஒரு இடத்துல இருந்து குளங்களில் தண்ணி நிற்கிறப்ப அது வழியாக தண்ணி உள்ளே இறங்கி ஒவ்வொரு அடுக்குக்கும் போயிடும். அப்போ அந்த ஒவ்வொரு அடுக்குக்கும் போகிறப்ப ஒரு பக்கம் எடுத்தாலும் ஒரு பக்கம் வரும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, எடுத்துக்கிட்டே இருக்காங்க, திரும்பி வர்றதுக்கு வழி இல்லை. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், குடிக்கிற தண்ணியிலேருந்து, ஆடு மாடுகளுக்கான தண்ணியிலேருந்து, போர் போட்டால் கிடைக்கிற தண்ணி, கிணத்து தண்ணி மேல் மட்டம் அப்படிங்கிறனால ஈஸியாக அது வற்றி போகிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் நடக்கும். சரிங்களா? இது ஒரு பக்கம் நடக்கும். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அக்டோபர் 15ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரலாம், அந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் பொதுவாக நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, 23 மழை பெய்யுங்க. 23 ஒரு உழவு மழை பெய்யும் தமிழ்நாடை பொறுத்தளவில். அது குறைஞ்சபட்சம் 18 இருக்கும், அதிகபட்சம் 23 இருக்கும். இந்த வருஷம் 5லேருந்து 6 மழை தான் பெய்யும். ஆனால் அந்த மழை அளவுக்கு மீறியதாக டம்முன்னு விழுந்த மாதிரி பெய்யும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அப்படி பெய்யக்கூடிய தண்ணீர் வந்து குளங்களில் முறையாக சேராமல் அல்லது குளங்களை உடச்சிட்டு போகிற மாதிரியும், எங்கேயோ ஒரு இடத்துல சம்பந்தம் இல்லாமல் போய் சேர்ற மாதிரியும், இந்த மாதிரியான ஒரு தேங்காமல் அடுத்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சுக்கு திருப்பியும் தொல்லை தரக்கூடிய வகையிலாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. இதுதான் நம்மளை சுற்றி நடக்கிறது.
போன தடவையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் தமிழ்நாட்டில் அப்படின்னா, எந்தெந்த இடங்கள்லாம் கொஞ்சம் குளங்கள் முறையாக பராமரிக்கப்பட்டுச்சோ, எங்கே தண்ணி தேங்கி நின்றுச்சோ அங்கெல்லாம் தப்பிச்சுக்கிட்டாங்க. எங்கெல்லாம் வந்து சரியாக பராமரிக்கலையோ அவங்க சரியாக வரல. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அதிகமான வேளாண்மையை பொறுத்தளவில் அதிகமாக மழை பெஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னா, இவ்வளவு காலம் நம்ம மண்ணில் தேக்கி வச்ச சத்து, அது கெமிக்கலாக இருந்தாலும் சரி இயற்கையாக இருந்தாலும் சரி, அந்த தேக்கி வச்ச சத்து, பொடி, மண் இதெல்லாம் அடிச்சுட்டு நம்ம ஆற்றுக்கு போக பெரிய வாய்ப்பு இருக்குது. அப்போ நிலம் வந்து திருப்பியும் வளம் இல்லாததாக மாறும். திருப்பி நம்ம அதிக செலவழித்து வளம் அதிகப்படுத்துகிற மாதிரியான செயல்பாடுகளை செய்கிற மாதிரி வரும். இதை எப்படி சரி பண்ணலாம், அதை தான் அடுத்து பார்க்கலாங்க. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம குடும்பத்திலிருந்தே வந்து சரி செய்வதற்கு தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட நம்ம பேசிட்டோம். உண்மையாவே குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். அடுத்ததை நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அடுத்ததா சமுதாய பிரச்சனை வீட்டிலே எதை சரி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்லெக்டிங் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மதிப்பீடுகளை தவிர்ப்பது அப்படிங்கிற ஒரு தவறான செயல் எல்லாருக்கிட்டையும் இன்னைக்கு சமுதாயத்தில் மேலோங்கி இருக்கின்றது. சில நேரங்களில் வந்து ஏதோ ஒரு கன்செஷன் டிக்கெட் வாங்குறதா இருக்கலாம், ஏதோ ஒரு சில சலுகைகளை பெற்றுக்கொள்வதா இருக்கலாம், அதுக்காக பொய் சொல்றதா இருக்கலாம், கியூவை வயலேட் பண்றதா இருக்கலாம், டிராஃபிக் சிக்னலை மதிக்காம போறதா இருக்கும். இதெல்லாமே சின்ன சின்ன மதிப்பீடுகள். அப்போ இந்த மதிப்பீடுகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காம எனக்கு சமுதாயத்தில் வாழ்றேன் அப்படின்னா, அது என் குடும்பத்துல இருந்து என்ன பண்ணிருக்கும், ஃபர்ஸ்ட் தொடங்கி இருக்கும். அப்போ வீடுகளில் சின்ன சின்ன மதிப்பீடுகளை கற்றுக் கொடுக்காமல் இருப்பது. இப்போ ஒரு இடத்துல போறோம், அனாமத்தா அங்க கரண்ட் வேஸ்டா லைட் எரிஞ்சிட்டு இருக்குது, ஃபேன் ஓடிட்டு இருக்குது, அதை ஆஃப் பண்றது ஒரு மதிப்பீடு. அப்போ அதை வீட்டில் என்ன பண்ணணும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்போ அதே போல வீடுகளில் சில நேரங்கள் அப்பாவோடையோ இல்லை அம்மாவோடைய பைக்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கிறோம், அந்த டிராஃபிக் சிக்னல்ல ரெட் லைட் எரியுது, அப்போ சாலைகளை வேற யாருமே குறுக்க நெருக்க என்ன பண்ணல, கடக்கல. நம்ம கடந்து செல்வதற்கு சாலைகள் ஃப்ரீயாவே இருந்தாலும் அந்த டிராஃபிக் சிக்னலை மதிச்சு நாங்க நின்று கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் நான் போவது, அது ஒரு மதிப்பீடு. அப்போ அதை பார்க்கக்கூடிய குழந்தை நாளைக்கு அதுவும் அந்த சமுதாயத்தில் அதே வேலை என்ன பண்ணும், கரெக்டா செய்யும். ஸோ அப்படி இந்த மதிப்பீடுகள், வாழ்வின் மதிப்பீடுகள் நிறைய சொல்லிக்கிட்டு என்ன பண்ணலாம், போகலாம். அதுல எல்லாமே எப்பெல்லாம் நம்ம ஃபேமிலியில மிஸ் பண்றோமோ, அதை கற்றுக் கொடுக்காமல் போகிறோமோ, இல்லை அதை சரிவர குழந்தைகள் செய்கின்ற பொழுது இதெல்லாம் செஞ்சா உடனே என்ன பண்ணிடுவாங்க, ஏமாளின்னு சொல்லிடுவாங்க, நீ வந்து ஏமாத்திட்டு போயிடுவாங்க, அப்பெல்லாம் இருக்காதுன்னு சொல்லி எப்பெல்லாம் தப்பான டைரக்ஷனுக்கு மாற்றி விடுறோமோ, அப்படி வளரக்கூடிய குழந்தை நாளைக்கு சமுதாயத்திலும் அதே மதிப்பீடுகளை மதிக்காமல் முக்கியத்துவம் கொடுக்காமல் என்ன பண்ணும், வாழ்ந்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த மதிப்பீடுகள் சமுதாயத்தில் மதிக்கப்பட வேண்டுமே, ஆனால் குடும்பத்திலிருந்து அது மதிக்க தொடங்க வேண்டும். நம்ம இன்னும் தொடர்ந்து இதை பத்தி பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் இப்போ சிலர் வந்து நல்லதான் தூங்கி எழுவாங்க, எழும்போது அவங்களால முடியாது, பாடி பெயின், இடுப்பில் என்னவோ வெயிட்டாக ஏதோ பேக் வச்ச மாதிரி, அதுக்கப்புறம் ஃபுல் பாடி பெயின் இருக்கும், கை கால் வலி இருக்கும், இடுப்பு வலி இருக்கும், எழும்போதே முடியல அப்படின்ட்டு படுத்திருப்பாங்க. இது மாத்திரம் இல்லை, இன்றைய காலகட்டத்தில் நம்ம 2 வீலர் ஓட்டுறோம், லாங் டிஸ்டன்ஸ் ரோடு வந்து பள்ளம் மேடு, குழிப்பள்ளம் மேடு இருக்கும், அதில் ஜர்க்காகி ஜம்ப் ஆகி போகிறது, அதனால பெயின், லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல், அலைச்சல், இதனால நமக்கு உடம்பு வலி வரலாம். அந்த வகையில் நீங்கள் வீட்டில் இருந்து என்னென்ன கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது, மெயினாக பாடி பெயின் தான். ஒரு 1/2 an hour டெய்லி நம்ம நடக்கணும். அதுக்கப்புறம் வெயில் படணும், நம்ம உடம்பு மேலே வெயில் படணும். அதுவும் நீங்கள் இந்த பாடி பெயின்க்கு என்ன பண்ணுங்க, 1 டம்ளர் ராகி கஞ்சி ராகி கூழ் காலையில் குடிச்சிடுங்க. குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வெயிலில் இருக்கு. அப்போ அந்த ராகி கூழில் இருக்கிற சத்துக்களும் நமக்கு சன்லைட்டில் இருக்கிற சத்துக்களும் ஸ்கின் வழியாக போயிட்டு நமக்கு போனுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்குது. இப்போ சன்லைட்லேருந்து நமக்கு விட்டமின் டி சொல்கிறோம்ல, அது போல் நமக்கு ராகியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸோட இந்த சன் பாத் எடுக்கும்போது விட்டமின் டியும் சேர்ந்து நமக்கு போனுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய விஷயங்கள் மறைமுகமாக உடலுக்குள் நடக்கிறது. இதை புரிஞ்சுக்குங்க. ஓரளவுக்காவது நம்ம உடல்ல சன்லைட் படணும். அப்போது நமக்கு பாடி பெயின், போன் வலியெல்லாம் வராமல் பாதுகாக்கலாம். இது மாத்திரம் இல்லை, நமக்கு வந்து உடல் வெயிட்டாக இருக்கலாம், அப்புறம் கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்தால் கூட நமக்கு பாடி பெயின் வரலாம், டயர்ட் இருக்கலாம், கான்ஸ்டிபேஷன் இருந்தால் கூட நமக்கு பாடி பெயின் இருக்கும்.
சிலருக்கு. சிலர் வந்து சொல்லுவாங்க தீராத தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு எல்லாம் செக்கப் பண்ணால் எல்லா டெஸ்ட்லையும் நார்மல் இருப்பாங்க. ஆனால் கடைசியாக கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா ஆமான்னு நம்ம கேட்டதான் சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க, ஒரு சிட்டிக்கை மிளகுத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் பட்டைத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு சிறிய துண்டு இஞ்சி, இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு பாயில் பண்ணுங்க. அப்புறம் ஃபில்டர் பண்ணி அதுலேயே எலுமிச்சை பழம் பிழிச்சு, உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா தேன் கலந்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பனை வெல்லம் கலந்து நீங்கள் குடிக்கலாம். இது தினந்தோறும் காலையில் நீங்கள் கட்டாயம் குடிக்கலாம். இது மாத்திரம் இல்லை, எள்ளு வந்து நம்ம கண்டிப்பாக தினந்தோறும் உடம்புல உள்ளுக்கு நம்ம சாப்பிடணும். பிரண்டை துவையல் சாப்பிடலாம். மேலும் நல்லெண்ணெய் தான் நமக்கு சமையலுக்கு பயன்படுத்துகிறாங்க. அது இல்லாமல் தலை முதல் கால் வரை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சாங்க. அப்போ இது தலை முதல் உடம்புல உள்ளே வெளியே உள்ள அத்தனை உறுப்புகளுக்கும் ப்ளஸ் ஸ்கின்னுக்கு, முடிக்கு, ஐசைட்டு கண் பார்வைக்கு, எல்லாத்துக்குமே போனுக்கு முதல் கொண்டு வயிறுக்கு முதல் கொண்டு நன்மை விளைவிக்கக்கூடிய எண்ணெயை பயன்படுத்தினார்கள். அதனால தயவு செய்து நீங்க முடிஞ்ச அளவு நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மூட்டு வலிக்கு ஏகப்பட்ட பேர் அறுவை சிகிச்சை செய்தும் வலி போல பேக் பெயின், சர்விக்கல், லம்பார் ப்ராப்ளம்லாம் இருக்கு, ஷோல்டர் பெயின் இருக்குது, நெக்கேக் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட உடல் உபாதைகள்னால வலினால இருக்கு. சிலருக்கு சுகர்னால வலி வரலாம், சிலருக்கு பிபி கொலஸ்ட்ரால்னால வரலாம். அதனால இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எங்ககிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. மெடிசன்ஸு, டயட்டு, எக்ஸசைசஸ், மீதி வீட்டில் இருந்து நீங்கள் என்னென்ன சிம்பிளாக சில ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஃபுட்டு ஃபாலோ பண்ணுறது எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்லித்தரோம். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. ஒருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில சமுதாயத்தில் திருத்தப்பட வேண்டிய சமுதாய பிரச்சனைகள் வீட்டிலேயே முதலில் திருத்தப்பட வேண்டும். அப்படிப்பட்ட சமுதாய பிரச்சனைகள் என்னென்னு பேசிட்டு இருக்கிறோம். ஃபைனலா என்ன சொல்றாங்க? சமுதாயத்துல நம்மளுடைய குழந்தைங்க வந்து போறப்போ ஒரு சின்ன உதவி யார்ட்டையும் வந்து பெற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு நன்றி கூட சொல்ல முடியல, இல்ல அவங்கள அதுக்கப்புறம் எப்பயாவது பார்த்து அவங்கள அதுக்கப்புறமா ஒரு நன்றி சொல்ல முடியல அப்படின்னா இது எங்க இருந்து தொடங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருந்து. அந்த ஒரு நன்றி உணர்வு அப்படின்றத நம்ம அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்காமலே இருந்திருக்கும். ஒரு சின்ன சின்ன காரியங்களை குறித்து நம்ம ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்கும் பொழுதுதான் ஓகே, ஒரு சின்ன செயலுக்கு கூட நம்ம நன்றி சொல்லணும், மற்றவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அதுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்றத அவங்க கற்றுக்கொள்வார்கள். அதேதான் சமுதாயத்தில் அவர்கள் பின்பற்றும் பொழுதும் சின்ன காரியங்களை குறித்து அந்த நன்றி சொல்லும் பழக்கம் அவர்களுக்கு வரும். கண்டிப்பா செய்த செயல்களுக்கு மட்டும் நன்றி சொன்னா போதுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக கிடையவே கிடையாது. வாழ்க்கையில இருபது முக்கியமான வார்த்தைகளை குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நன்றி உணர்வை வெளிப்படுத்தும். ஒன்று என்ன அப்படின்னா தேங்க்ஸ், இன்னொன்று வந்து சாரி. அது ரெண்டையும் குடும்பத்துல நம்ம குழந்தைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுப்பது? என் குழந்தைக்கு நான் சொல்லி நன்றி சொல்லு, தேங்க்ஸ் சொல்லு, சாரி சொல்லு, அது கற்றுக் கொடுப்பது கிடையவே கிடையாது. குழந்தைகள் எப்போதுமே நம்ம சொல்றதை கேட்டு செய்யறவங்க கிடையாது, நம்ம செய்யறத பார்த்து செய்யறவங்க. அப்போ அந்த நன்றி நான் கணவன் மனைவிக்கு, அப்பா அம்மாவுக்கு, தாத்தா பாட்டிங்களுக்கெல்லாம் அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் இப்படி மாத்தி மாத்தி சொல்லுகின்ற பொழுது அதை கேட்டு அதை பார்த்து வளரக்கூடிய குழந்தை நாளைக்கு என்ன பண்ணும்? ஈஸியா சாரி சொல்லும், ஈஸியா நன்றி சொல்லும். அப்போ இது எதுவுமே பார்த்து வீட்டுல எங்க வீட்டுல இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, எங்க அப்பா அம்மா எதுவும் தப்பு பண்ணா யாரும் அவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சாரி சொன்னதே கிடையாது, அப்படிப்பட்ட விஷயத்த நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறப்போ நாளைக்கு அந்த குழந்தை வெளியே ஏதாவது தப்பு பண்றப்போ சாரி சொல்லு நீங்க வந்து எவ்வளவு வலுக்கட்டாயப்படுத்தினாலும் அந்த குழந்தை அடமண்டா நிக்குமே தவிர வாயில இருந்து சாரிங்கிற வார்த்தை வரவே வராது. விசுவாசம் அப்படின்னு நினைக்கிறேன் நடிகர் அஜித் அவருடைய திரைப்படம். அந்த திரைப்படத்துல ஒரு சீன்ல வந்து அந்த கணவன் மனைவி கார்ல போறப்போ அந்த குழந்தை சாரி சொல்லும். அப்போ இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம், நீ சாரி அதிசயமா சாரி கேட்டிருக்கேன், நீ கேட்கவே மாட்டேன், எப்படி கேட்பேன்? நீ இது வரைக்கும் சாரி சொல்லி நான் என்ன பண்ணதில்ல, பார்த்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு அவர் சொன்ன உடனே என்ன பண்றேன், அந்த சாரி நான் கேட்கணும்னு தோணுச்சு. ஸோ அப்போ இதுதான் அந்த குழந்தைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம். அப்போ இந்த சமுதாயத்தில் நன்றி உணர்வோடு, சமுதாயத்தில் ஒரு அந்த ஈடுபாடு, பாசம், அக்கறை இதெல்லாம் இருக்கணும்னா வீடுகளிலே அது முதல்ல என்ன பண்ணிடணும், தொடங்கி இருக்க வேண்டும். ஸோ அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் மோசமான சமுதாயம் இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாமளும் அந்த சமுதாயத்தில் என்ன பண்றோம், இருக்கணும். இதை மாற்றக்கூடிய மிகப்பெரிய கடமை நம்ம கிட்ட இருக்குது. இந்த ஒரு செயலை இன்னைக்கு ஒவ்வொருவரும் நம்ம வீட்டில இருந்து தொடங்கணும் அப்படின்னா 1 2ஆம் வாரம் 2 4ஆம் வாரம் நாளைக்கு இந்த உலகம் முழுவதும் நல்ல ஒரு சமுதாயம் வளர்வதற்கு காரணமாக அமையும். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் முத்து இசக்கி இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர்.
எஃப்.ஜே. ஜினோ ஜேசு இன்று தனது 11ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, செங்கோல், ஜெரால்டு, லிசி, நபீஸ், தாத்தா, அம்மம்மா, மாமா, அத்தை, பெரியம்மா, பெரியப்பா, ஹென்சி, ஷான், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அன்பானவர்களை, இன்று விழா கொண்டாடும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 20:4. உமது மனம் விரும்புவதை உமக்கு அவர் தந்தருள்வாராக, திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இந்த இறையாசியோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களே, நல்லவற்றை வீடுகளில் கற்பிப்போம், நல்ல சமுதாயம் படைப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலைலாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, right way to IT job. Contact 8870767784.